உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பூஜை அறையில வச்சா நல்லா இருக்கும் சார்? நம்ம எல்லாருமே பெண்களை பொறுத்தளவில் பூஜை பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோம். ஆனால் அதை எதன் அடிப்படையில் பண்ணுறோன்றது நமக்கு தெரியலை. மகாலட்சுமிக்குரிய அம்சத்தை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அந்த படத்தில் எப்படி அம்பாள் இருக்கிறாளோ அதே போல தன்னுடைய தோற்றம் இருக்கணும். லக்ஷ்மியினுடைய பீஜ மந்திரங்களை சொல்லும் பொழுது தன ஆகர்ஷணம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ நம. வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொண்டும் வாசனை தன்மை உள்ள உணவை மென்று கொண்டும் ஒரு ஸ்திரீ என்ற பெண் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது அவள் 1000 முறை சொன்னதுக்கு சமம். இப்ப இதுலயும் பண வரவு பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த பண வரவுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய இருந்துட்டே இருக்கு சார். லட்சங்களுக்கு சுக்கிரன் அதிபதி, கோடிகளுக்கு குரு அதிபதி, பண வரவுக்குரிய கிரகம். ஆனா இந்த பணத்திற்குரிய தொகைகள்ல வேறுபாடு இருக்கு. இந்த மாமரத்திலோ அல்லது பலாமரத்திலோ ஒரு பணப்பெட்டி 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3 நம்மளுடைய தேவைக்கேற்ப அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதுல ஸ்வஸ்திக் குறியீடை பொறிக்கும் பொழுது அந்த பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய பணம், மாதுளை தண்டு, மாமர குச்சி, பலாக்குச்சி, இது போன்ற வடக்கு செல்லக்கூடிய கிளைகளுடைய குச்சிகளை ஒரு மஞ்சள் பட்டு நூல் கட்டி நாம் அந்த பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது கட்டாயமா அது இன்னும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கோவையிலிருந்து சிவகு சத்யசீலன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. தொடர்ந்து உங்களோட பதிவுகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கருத்துகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நல்ல பயனுள்ள தகவல்லாம் முக்கியமா வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போ இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சார் இருக்கும். அந்த விதத்துல பூஜை அறை அப்படின்னாலே பெண்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த பண்ணா நமக்கு செல்வம், அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பூஜை அறையில வச்சா நல்லா இருக்கும் சார்? என்ன மாதிரி பொருள்? ஓகேம்மா. எப்பொழுதுமே நான் ஒரு கூற்று சொல்லுவேன். இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு நல்ல பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள். அதாவது என்னன்னா, நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு மிக தயாராக இருக்கிறது. எப்போதுமே பெண் என்றாலே அவள் மகாலட்சுமிக்குரிய அம்சம் உடையவள். நம்ம மகாலட்சுமியை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவள் தன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே அவளுடைய உடல்ல மகாலட்சுமி என்பது தங்கிடுவாங்க. இப்போ இந்த பண வரவுக்கும் பெண்ணை தன்னை நன்றாக பாதுகாத்து கொள்வதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இப்போ மகாலட்சுமினா அவளுடைய தோற்றம் எத்தகையது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மகாலட்சுமினாலே நம்ம கண்ணு முன்னாடி அழகான ஒரு சிரிப்பு, நல்ல அலங்காரத்தன்மை, அதே போல நகைகளுடைய தொடர்பு, ஒரு அமைதியான நிலை. உடனே அப்போ கோபமே பெண்களுக்குனா வரக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பூஜையின் பொழுது, குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்றாலே அந்த பெண்ணினுடைய உடல்ல மகாலட்சுமி ஐக்கியமாகிறா அப்படின்றது அர்த்தமாகுது. அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இரவு 6 மணிக்கு மேல் அந்த பெண்ணுடைய உடம்புல மகாலட்சுமி குடிக்கொள்றா அப்படின்றதும் சொல்லப்படுது. அப்போ கட்டாயமா கோபம் என்பது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம் தான். அது சூழலுக்கு ஏற்க வரும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பூஜை அப்படின்ற நேரத்திலும் மாலை 6 மணிக்கு மேலும் என்ன பண்ணணும்னா, ஒரு பெண் தனக்கு கோபம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதிலும் குறிப்பாக மாலை 6 மணிக்கு மேல் அவள் கோபம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது, எது தூண்டுது அப்படின்றத அவள் கரெக்டாக கணிச்சு அதிலிருந்து தன்னை தற்காத்துக்கிட்டாலே முதல்ல அவங்க கிட்ட மகாலட்சுமி ஐக்கியமாகிற குணத்திற்கு ஃபர்ஸ்ட் அவங்க இப்படிதான் ரெடி ஆகணும். ஏன்னா அந்த 6 மணிக்கு மேலும், வெள்ளிக்கிழமையில குறிப்பா 6 மணிக்கு மேலும் தன்னுடைய அமைதியான குணத்தை ஒரு பெண் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னாவே அவளுடைய உடல்ல இயற்கையாகவே அந்த மணி அட்ராக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, தங்கத்தின் ஈர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே
பெண்களை பொறுத்தளவுல பூஜை பண்றோம், புனஸ்காரம் பண்றோம். ஆனா அதை எதன் அடிப்படையில பண்றோன்றது நமக்கு தெரியல. இப்ப உதாரணமா நான் என்ன சொன்னேன், பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிறது, அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். இப்போ ஒரு பொருளை நம்ம அடையணும்னா அதற்குன்னு ஃபார்முலாஸ் இருக்கு. இப்ப மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணணும்னா நாம இந்த ஃபார்முலால இந்த கோட்ல இருந்தா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்க முடியும். அப்ப மகாலட்சுமியோடைய கோட் வேர்டு என்ன அப்படின்னா வாசனாதி திரவியங்கள். இப்போ ஒரு பெண் அப்படின்னாலே இயற்கையிலேயே அவளுடைய உடம்பு வாசனை தன்மை வசீகரத்தை அவ எப்போதுமே விரும்புவா. அதுக்குதான் பெண்ணுடைய குணமே பூ வைத்தா சிறப்பா இருக்கும். ஏன்னா இது எந்த உயிருக்குமே இல்லாத ஒண்ணுதானே. பெண்ணுக்கு மட்டும்தானே இந்த பூ வைக்கிறதும் அந்த வாசனை திரவியங்கள் பூசுறது, கஸ்தூரி மஞ்சள் பூசுறது, ஒரு பெண் பூ பெய்திட்டான்னா அந்த வாசனை திரவியத்தாலே குளிக்க வைக்கிறது, இது எல்லாமே பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள். இதை எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனோடய அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா இதை ஒரு பெண் அனுதினமும் செய்ய வேண்டிய கட்டாயம் என்பதை அனைவருமே புரிஞ்சுக்கணும், கட்டாயமா. அப்போ ஒரு பெண் தன்னுடைய உடல்ல என்னைக்குமே வாசனை தன்மையோடு அவ இருக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னாலே அவளுடைய உடல்ல சுக்கிரன் நீங்காது வாசம் செய்யும். அப்ப என்னன்னா பிரபஞ்சத்தில் நம்ம சுக்கிரனை தேடுறோம்னா உடல்ல அந்த சுக்கிரனுக்குரிய விஷயத்தை நம்ம ஐக்கியப்படுத்திட்டு தான் முதல்ல நம்ம வழிபாடையே செய்யணும். அப்ப பூஜை அறைய நம்ம வாசனையா வச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நாம அதுல இருக்கிறோமா? நாம தலையில பூ வச்சிருக்கிறோமா? நாம உயர் ரகமான ஆடைகளை தரித்திருக்கிறோமா? அப்படின்றதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எதை இருக்கணுமோ, முல்லை முள்ளாலிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தங்கத்தை தங்கத்தால் தான் நம்ம என்ன பண்ணியாகணும், எடுத்தாகணும். அப்ப தங்கத்தை பெறணும்னா நம்ம உடல்ல தங்கத்தை தரித்து பூஜை செய்யணும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்னா அப்ப மகாலட்சுமிக்குரிய அம்சத்தை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அந்த படத்துல எப்படி அம்பாள் இருக்கிறாளோ அதே போல தன்னுடைய தோற்றம் இருக்கணும். அப்போ சுக்கிரன் என்பது ஜோதிடப்படி நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசியில அவர் ஆட்சி பெறுகிறார். ரிஷபராசி என்பது நம்மளுடைய வாய். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடல்ல நல்ல நறுமண திரவியங்களும் தன்னுடைய வாயில நறுமண பொருட்களால் மென்னு சாப்பிட்டுட்டு லக்ஷ்மியினுடைய பீஜ மந்திரங்களை சொல்லும் பொழுது தன ஆகர்ஷணம் மிக பிரம்மாண்டமா இருக்கும். அப்போ வாசனை திரவியம்னா என்னன்னா ஏலக்காய், கிராம்பு. இது நல்லாவே தெரியும், சரியா? அப்ப அந்த ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ இதை பொடி பண்ணி அதை சாப்பிட்டதுக்கு பிறகு மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம். பீஜம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. மந்திரம்னா எல்லாருமே 108 தான் சொல்லுவாங்க. பீஜம் அப்படின்னா ஒரு வார்த்தை மந்திரம் சொல்றதுல 1000 வார்த்தைகளுடைய அடக்கம் தான் பீஜம். இப்ப உதாரணமா ஒரு சிறிய விதையில ஒரு ஆலமரம் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ 1000 மந்திரத்தை ஒரு வார்த்தை சொல்றதால நம்மளால பெற முடியும். அப்போ மகாலட்சுமிக்குரிய பீஜம் என்ன அப்படின்னா ஸ்ரீம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா ஓம் ஸ்ரீம் நம. இது என்ன அர்த்தம்னா அந்த ஸ்ரீம் என்ற ஒரு வார்த்தையை வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொண்டும் வாசனை தன்மை உள்ள உணவை மென்று கொண்டும் ஒரு ஸ்திரீ என்ற பெண் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது அவள் 1000 முறை சொன்னதுக்கு சமம். ஒரு முறை ஸ்ரீம் சொன்னா, சரிங்களா? அப்போ அதை 108 முறை சொன்னா லட்சோப முறை ஜபித்ததற்கு சமம். அப்போ என்னன்னா இந்த பீஜ மந்திரம் ஒன்னு சொல்லும் பொழுது அது லட்ச முறைக்கான பலனை கொடுக்கும். அப்போ ஒரு பெண் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுதும் சரி, வெள்ளிக்கிழமையிலும் சரி, இரவு 6 மணிக்கு மேலும் சரி, எதை தவறக்கூடாதுன்னா தன்னுடைய உடல்ல வாசனையற்று இருப்பதை தவிர்க்கவே கூடாது. கண்டிப்பா வாசனையோட தான் உடம்பு இருக்கணும். அப்ப வாசனைக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமா நம்ம குளியல் பொடின்றது தெரியும் இல்லையா? இப்ப பெருமாளுக்கு திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. ஏன் பெருமாளுக்கு மட்டும் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சிவபெருமானுக்கு பால் பன்னீர் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா பெருமாளுக்கு திருமஞ்சனம் அது வாசனை திரவியங்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவருடைய திருமார்பில் யாரு வாசம் செய்யறா? அம்பாள் வாசம் செய்யறா. அப்ப அவருடைய இடத்துக்கு இன்னைக்கும் போனா சிவாலயத்துக்கு போனா நமக்கு வெறும் விபூதி வாசம் தான் அடிக்கும். ஆனா நீங்க பெருமாள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா பச்சை கற்பூரம் வாசம் எப்போதுமே இருக்கும். கஸ்தூரி திலகம் அது எப்போதுமே இருக்கும். அப்ப கஸ்தூரி, பச்சை கற்பூரம், பச்சை பயிறு இதை மிக்ஸ் பண்ணி அவங்க உடல்ல குளிக்கும் பொழுது அந்த வாசனை தன்மை அப்படியே இருக்கும். அப்ப உடலாலும் வாசனை தன்மை, தன்னுடைய நன்கு மலர்ந்து பேசக்கூடிய வார்த்தையிலும் வாசனைத்தன்மை, இதை இரண்டோடு அவ பூஜை அறையில அதற்கு பிறகு மலரிட்டு அதற்கு பிறகு பூஜை அறை அலங்காரம் செய்து அதற்கு பிறகு லக்ஷ்மியினுடைய மந்திரங்கள் சொல்லும் போது 100 மடங்கு பலன்.
ஓகே. புரியுதுங்களா? அப்ப லக்ஷ்மி மந்திரத்தை நம்ம பூஜை பண்றதுக்கு முன்பாக, லக்ஷ்மி படம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்பாக முதல்ல லக்ஷ்மியை வசீகரிக்கணும்னா தான் எப்படி தயாராகணும் என்பதுல ஒரு பெண் தயாராகிட்டான்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய புருஷர்னா என்ன, தன்னுடைய புருஷன் இருக்காரு இல்லையா, ஏன்னா பெண் வேண்டுவதே லக்ஷ்மியை வந்து தன் கணவன் நல்லா இருக்கணும், தன் கணவன் பேச்சை கேட்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும். இந்த 2 விஷயத்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே கண்டிப்பா அந்த வீட்டுல சண்டைகள் குறையும், பூஜைகளுடைய பலன்கள் அதிகமாகும். பூஜை அறையில ஒரு பெண் தன்னை ஐக்கியப்படுத்தி பூஜை செய்யும் முன் இவ்வாறு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டா அப்படின்னா கட்டாயமா நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், பழங்கால படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப மன்னர் என்பவர் அரசவையில இருப்பாரு, ராணி வந்து அந்த புறத்துல இருப்பாங்க. இப்ப இந்த ராணியினுடைய தோற்றத்தை சங்ககால இலக்கியத்துல எப்படி வர்ணிச்சிருப்பாங்கன்னா, அந்த சடையவே தேனடை அப்படின்னும், அந்த கூந்தலுக்கு நல்ல நறுமணம் உள்ள சாம்பிராணி புகை போடுற மாதிரியும், அந்த ராணி வந்து சந்தனை வாசனாதி திரவியங்களால் கன்னி பெண்களால் குளிப்பாட்டக்கூடியவளாகவும் இருக்கிறார். இப்ப ராணினா நமக்கு கடவுள் இல்லையா? அப்போ நம்ம வீட்டுடைய ராணி யாருன்னா வீட்டு தலைவி. அப்ப அவங்க எப்படி இருக்கணும் புரியுதுங்களா? இப்ப ராணி போய் கிச்சன்ல சமைப்பாங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு ஏவல் செய்ய 1000 பேர் இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இறை வழிபாட்டில் அடிமையாகி இருப்பதை தாண்டி நம்மளுடைய உடலை அடிமைப்படுத்தாமல், அழுக்கடையாமல், புரியுதுங்களா, ரொம்ப துன்பப்படாம அந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண்ணுடைய உடம்பை பாதுகாத்து லக்ஷ்மி பூஜையில ஐக்கியம் பண்ணினாலே வளர 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 அவங்களுக்கு செல்வங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடிமைத்தனமா வேலையாட்களாக இருந்தால் கூட அவங்க முதலாளியாகக்கூடிய வாய்ப்பு இந்த உடம்புல வந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கினாதான் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஓகே சார். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதை பண்ணுங்க, இந்த விளக்கு ஏற்றுங்க, அப்படி இப்படி நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இதுலேயே வந்து பண வரவு பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த பண வரவுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு சார். இது வந்து எந்த பொட்டியில் வைக்கிறது, என்ன மாதிரியான பொட்டியில் வச்சா வந்து இந்த பணம் வரவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குழப்பம். ஓகேமா, இப்போ எப்போதுமே சுக்கிரன் தான் பணத்திற்கு அதிபதி. அதாவது 1000க்கு புதன் அதிபதி, லட்சங்களுக்கு சுக்கிரன் அதிபதி, கோடிகளுக்கு குரு அதிபதி. இப்ப இந்த 3 கிரகமுமே பணவரவுக்குரிய கிரகம். ஆனா அந்த பணத்திற்குரிய தொகைகள்ல வேறுபாடு இருக்கு. இப்ப கோடிகளை நம்ம பெறணும்னா குருவை வசீகரிக்கணும், லட்சங்களை பெறணும்னா சுக்கிரனை வசீகரிக்கணும், 1000ங்களை பெறணும்னா புதனை வசீகரிக்கணும். இப்ப நமக்கு 1000 சேர்ந்தாதான் லட்சம் வரும், லட்சம் சேர்ந்தாதான் கோடி வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, புதன் சுக்கிரன் குரு இந்த 3 கிரகங்களும் இணைந்த ஒரு மரப்பலகையை தான் நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்றோம். அப்ப இந்த 3 கிரகங்களுமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து 2 மரம் இருக்கிறது. ஒன்னு பலாமரம், இன்னொன்னு மாமரம். அப்போ இந்த 3 கிரகங்களுமே நம்ம வந்து பலாமரத்திலான பணப்பெட்டியையும் மாமரத்திலான பணப்பெட்டியையும், அதுல நமக்கு என்ன கிடைக்கணும், சேமிப்பு கிடைக்கணும். அப்ப சேமிப்பினுடைய வடிவம் வந்து கும்பராசி, கும்பம் தான் அம்பாள் வந்து கையில வச்சிருப்பாங்க. அதுல பஞ்சபூதங்களும் அதுல ஐக்கியமாகி இருக்கிறதுன்றது நம்ம நம்புறோம். இப்ப உதாரணமா அந்த காலத்துல வந்து பொற்காசுகள் அனைத்தும் பானையில் சேமித்து பூமியில் புதைத்ததாக நமக்கு தெரியும். சேமிப்பு என்பது அந்த காலத்துல அப்படிதான் வச்சாங்க. இன்னைக்குதான் நிறைய லாக்கர்ஸ் வந்துருச்சு. அப்போ அந்த கும்பத்துல ஸ்வஸ்திக் குறியீடு இருக்கு இல்லையா, இது வந்து சேமிப்பினுடைய வடிவமாகவே கருதப்படுகிறது. அதாவது லக்ஷ்மியினுடைய மங்கள குறியீடு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாமரத்திலோ அல்லது பலாமரத்திலோ ஒரு பணப்பெட்டி 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3 நம்மளுடைய தேவைக்கேற்ப அதை நம்ம செஞ்சுக்கலாம். அந்த பணப்பெட்டியினுடைய மேல நம்ம மூடுவோம் இல்லையா, இப்ப பீரோல எல்லாம் ஃப்ரண்ட்ல டிசைன் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது போல அந்த பணப்பெட்டி க்ளோஸ் பண்ற அந்த மேல் கதவுல நம்ம என்ன பண்ணணும்னா, கும்பத்தினுடைய குறியீடை வந்து பொறித்து அதுல வந்து ஸ்வஸ்திக் குறியீடை பொறிக்கும் பொழுது அந்த பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய பணம் குறையாது இருக்கும், விரயமாகாது இருக்கும். இப்ப விரயம் என்னாலே ஜோதிடத்துல எதை சொல்றோம்னா, மருத்துவத்துக்கு சொல்றோம். ஒரே செலவு 2 முறை பண்றதை விரயம்னு சொல்றோம். அதே போல கடன் அதிகமா ஏற்படுறதை விரயம்னு சொல்றோம். இப்ப இதுல வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் அனாவசிய விரயத்தை குறைக்கும். சுப நிகழ்வுக்கு அந்த மாதிரி கட்டாயமா. அப்போ நான் சுப நிகழ்வு என்பதே நகை வாங்குறேன், ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு நல்ல முதலீடுகளுக்கு அந்த பணம் தேவைப்படுமே தவிர தீய முதலீடுகளுக்கு விரயமாகாது. ஏன்னா ஒருத்தனுக்கு அதிக பாவங்கள் இருக்கிறதுன்றதினுடைய வெளிப்பாடே அவன் உழைப்பது கடனுக்கும் நோய்க்கும் அல்லது வீட்டில் ஏற்படக்கூடிய
தேவையில்லாத இரண்டாம் பட்ச விரயத்துக்கும் ம். கொடுக்கறது தான் கர்ம வியாதி. ஓகே. அந்த கர்ம வியாதியிலிருந்து நாம தப்பிக்கணும்னா இந்த பொருளாதாரத்தை மகாலட்சுமி அருள் படைத்த ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். ம். அந்த இடம்தான் இந்த மரம். ஸோ இப்போ மாமரம் கட்டாயமா உங்களுக்கு தெரியும், எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் அது பூவிலிருந்து, கிளையிலிருந்து, மரத்திலிருந்து பயன்படுத்தப்படுகிறது. ம். பலாப்பழம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெரியும், அது எப்படிப்பட்ட சுவை மிகுந்தது ம். அப்படின்னு ம். தெரியும். ஸோ இனிப்பு சுவை அது மஞ்சள் நிறம். இப்போ புதன் அப்படின்றது பச்சை, அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் அப்படின்றது குரு, குரு. அதுல மறைந்திருக்கக்கூடிய அதீத இனிப்பு சுவை என்பது சுக்கிரன். ஓகே. புரியுதுங்களா? இப்ப மாமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவிலை என்பது புதன், அதே போல அந்த மாங்காய் அப்படின்றது மஞ்சள், அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய புளிப்பு இனிப்பு சுவை அப்படின்றது சுக்கிரன். சுக்கிரன். ஸோ இப்போ இந்த 2 மரங்களால் செய்யப்பட்ட பெட்டிகளை தான் நம்ம முன்னோர்கள் பண ஈர்ப்புக்கு அதிகமாக பயன்படுத்தினார்கள். மேலும் இதுல இன்னும் மெருகேற்றுவதற்கு இந்த பணப்பெட்டிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, மாதுளை தண்டு இருக்கு பாத்தீங்களா, ம். அது மிக சிறந்த ஒரு விஷயம். மாதுளை தண்டு, மாமர குச்சி, பலாக்குச்சி, இது ம். போன்ற வடக்கு செல்லக்கூடிய கிளைகளுடைய குச்சிகளை ஒரு மஞ்சள் பட்டு நூல் கட்டி நாம் அந்த பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது கட்டாயமா அது இன்னும் நிறைய செல்வங்களை ஆகர்ஷணப்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே குபேர இதிகாசத்திலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம், காரணம் இல்லாமல் எதுவும் சொல்வது கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக அந்த பணப்பெட்டியில் நிறைந்த செல்வம் சேரும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய லக்ஷ்மி கடாட்சத்துலேருந்து பண வரவு, அதிர்ஷ்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது நிச்சயமா. எல்லாமே நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக கட்டாயமா, இருக்கும். கட்டாயமா. அவங்களுக்கும் நீங்கள் சொன்ன இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிச்சயமாமா. சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். நிச்சயமாமா, நிச்சயமா. மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நிச்சயமாமா, நன்றிமா. எப்போதுமே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் பிரபஞ்சத்தினுடைய அருளையும் அவங்க ஃபார்முலாவையும் கிரகத்தினுடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே எல்லா விதியையும் மாற்றலாம். இது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. அதனால இந்த எளிமையான விஷயத்தை மக்கள் கண்டிப்பா. ஃபாலோ பண்ணி நிச்சயமா நல்ல பலன் பெறுவாங்கம்மா. நன்றி. நன்றிம்மா.